இந்த மேஜிக் மங்கி பா யாருடைய 3 விஷஸையும் நிறைவேற்றும் பவர் உள்ளது. பட் ஒரு விஷ ஃபில் ஆகும்போதும் அதோட ஒரு ஃபிங்கர் மடங்கிடும். ஒரு நியூ ஓனரை மீட் பண்ணும்போதுதான் 3 ஃபிங்கர்ஸும் அகெயின் ஓபன் ஆகும். ஒரு ஓல்டு லேடி இத வாங்கினதும் தன் ஃபேமிலியை ரிச் ஆக்கணும்னு விஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஸ்டெப்ஸ்ல இருந்து ஃபால் ஆகி நெக்க பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்சூரன்ஸ் மணி நிறைய கிடைச்சது. ஃபேமிலியும் ரியலாவே ரிச் ஆகிடுச்சு. பட் வைஃப் இறந்ததும் ஹஸ்பண்டுக்கு லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. சோ அவளை ரிட்டர்ன் கொண்டு வர அவங்க ஃபியூனரலுக்கு அப்புறம் அந்த மேஜிக் மங்கி பாவை எடுத்து தன் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னார். நெக்ஸ்ட் செகண்ட் சம் அன்யூஷுவல் திங் ஹேப்பன்ட். ஹவுஸ் லைட்ஸ் சடனா ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சது. அவர் உண்மையாவே தன் வைஃப் வாய்ஸ கிரை பண்ற மாதிரி கேட்டார். பட் ஸ்ட்ரேஞ்சா அவர் ஹவுஸ்ல எல்லா கார்னர்லயும் சர்ச் பண்ணியும் வைஃபை ஃபைண்ட் பண்ண முடியல. ஒன்லி வாய்ஸஸ் தான் கேட்டுது, யாரும் விசிபிளா இல்ல. அந்த நைட் ஓல்டு மேன் தன் ஹவுஸ்ல உள்ள மார்ச்சுவரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சடனா பின்னாடி இருந்த காஃபின் எந்த ரீசனுமே இல்லாம க்ளோஸ் ஆகிடுச்சு. அவர் ஃபாஸ்டா ஃப்ரண்ட்ல போய் பார்க்க ட்ரை பண்ணார். பட் அவர் டர்ன் பண்ணி பார்த்ததும் அவர் இறந்த வைஃப் ஷேடோவை பார்த்தார். தன் வைஃப் அகெயின் அலைவாகிட்டாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதும் அவர் இம்மீடியட்டா காரை எடுத்துட்டு சிமெட்ரிக்கு போய் தன் வைஃப் கிரேவ டிக் பண்ண ஸ்பேட எடுத்தார். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டிக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் உண்மையாவே காஃபின்ல வைஃப் கிரை பண்ற சவுண்ட கேட்டார். அது அவரை ஸ்கேர் பண்ணிடுச்சு. அவர் குயிக்கா காஃபிய